ஓம் சாந்தி. ஆன்மீக டில் என்ற தலைப்பில் அவ்வக்த வாணியில் பாபா நமக்கு சொன்ன மகா வாக்கியம் நினைவில் இருக்கும். நாம் எல்லாருமே ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும்னு பாபா சொன்னார். அதில் பாபா என்ன சொல்கிறாரு? ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியை அனுபவம் செய்கிறதுக்கு சப்தம் நிறைந்த சூழ்நிலையில் சப்தத்தை கடந்த அந்த ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் பாபா. மேலும் பாபா என்ன சொன்னாங்க? இந்த நாடகம் முடிய போகுது, நேரம் மிக நெருக்கத்தில் வந்துட்டுது. நாம் எல்லா ஆத்மாவுமே நம்முடைய வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டிய நேரம். என்னுடைய அனாதி ஸ்வரூபம், அனாதி சன்ஸ்கார், அழியாத சன்ஸ்காரம் அந்த ஸ்வீட் சைலன்ஸ்னு நினைங்கள். அந்த ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியில் எவ்வளோ நீங்கள் விரும்புகிறீங்களோ, எந்த நேரம் விரும்புகிறீங்களோ அந்த நேரம் அவ்வளோ நேரம் அந்த அமைதி நிலையில் நிலைத்திருக்க வேண்டும்னு பாபா சொன்னார். அப்படி கர்மேந்திரியங்களை வென்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சத்தத்தை கடந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கும்போது இந்த வாயினுடைய சத்தம் அவங்கள ஆக்கர்ஷிக்கக்கூடாது. அப்போ இது கூட பாபா புருஷார்த்தம் வெகு காலத்துக்கு இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் நாம் கவனம் கொடுக்குறோமா, சோதனை பண்ணுறோமா? ஏன்னா இந்த விஷயத்துக்கு நம்ம சோதனை பண்ணி அமைதியை நம்ம அனுபவம் செய்யும்போது, இந்த ஒரு ஆன்மீக ட்ரில் நமக்குள்ளே இருக்கும்போது தான் கடைசி நேரத்தில் நாம் பாஸ்விதான ஆக முடியும். எல்லா பக்கமும் குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பாபா சொல்கிறார். நம்மளோட பலகீனங்களால் நம்ம குழப்படைஞ்சிருப்போம். அந்த நேரம் நம்ம அமைதியாக இருக்கணும். சன்ஸ்காரத்தின் காரணத்தினால நம்ம மனசில் வீண் எண்ணங்கள் எழும். அந்த நேரத்துலேயும் நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும் பாபா சொல்கிறார். இப்போ இருந்தே பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் போய் நான் ஆத்மா ஆத்மா நினச்சா அந்த நேரம் உங்களால் ஆக முடியாது. அப்போ இப்போ இருந்தே நாம் நம்ம மனசை பயிற்சி பண்ணி தயாராக வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் ஆத்மா, சின்ன ஒளி புள்ளியாக இப்போ நான் பரந்தாமத்துக்கு பறந்து போகிறேன் அப்படின்னு நம்ம பயிற்சி செய்யணும். இப்போ இன்றைக்கி நாம் செய்ய போகிற பயிற்சி பாபா சொன்ன மகா வாக்கியத்தை வைத்து நம்ம செய்ய போகிறோம். திடீர்னு இயற்கையினுடைய சீற்றம், வெள்ளம் வரலாம், சுனாமி வரலாம், அல்லது பூகம்பம், நிலநடுக்கம் ஏற்படலாம். இப்படிலாம் ஏற்பட்டால் அந்த நேரம் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நேரம் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒரு சூழ்நிலையை முன்னால் வரும்போது நான் சத்தத்தை கடந்து ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். என்னால் அது முடியுமா? இப்போ இதுவும் பாபா சொல்லியிருக்கார். என்ன, நம்ம கூட இருக்கிறவங்களால நமக்கு நிறையா பிரச்சனைகள் வரலாம். அந்த நேரம் நம்மளுடைய மனசில் சுபாவ சன்ஸ்காரத்துக்கு வசமாகி வீண் எண்ணங்கள் நாம் நினைக்கலாம். அப்படிப்பட்ட வீண் எண்ணங்கள் அதிகமாக வரும்போது நம்மால் மனசை பாபாட்ட கொண்டு போக முடியுமா? ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியில் நம்ம மனசை நிலைக்க செய்ய முடியுமா? செக் பண்ணி பார்க்கணும். மேலும் அணு ஆயுதம், ஏவுகணைகள் இதன் மூலமாகவும் கடைசி நேரத்தில் நமக்கு சோதனைகள் வரலாம். அப்போது வெளியில் ஒரே சப்தம், ஒன்று கலவரத்தினால இருக்கலாம், அல்லது பூகம்பம், அல்லது இந்த ஏவுகணைகள் போடுறதுனால அந்த நேரம் மனிதர்களுடைய மரணக்குரல் நம்ம காதுகளில் விழும். அப்போ அந்த நேரம் நம்மால் கேட்டும் கேட்காமல் இருக்க முடியுமா? பார்த்தும் பார்க்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி, கேட்டும் கேட்காமல் இருக்கக்கூடிய பயிற்சி இருந்தால்தான் நாம் அந்த நேரம்
நம்முடைய மனம் புத்தியை பரந்தாமத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியும். இப்போ இருந்தே இந்த பயிற்சியை நாம் செய்வோம். மேலும் பாபா சொன்னாங்க, அந்த வாணியில் ஃபாரினர்ஸை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், இந்த ஆன்மீக தோட்டத்தில் ரோஜா மலர்களை நான் பார்க்குறேன். அப்போது அந்த ரோஜா மலர் எப்படிப்பட்ட மலராக இருக்கணும் அப்படின்றதையும் சொன்னார். கூடவே பாபா சொன்னார், நன்றி சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது ஃபாரினர்ஸ்க்கு. அப்போ இன்றைக்கி நம்ம முரளியில் நிறையா ட்ரில் பண்ணிவிட்டு பாபாவுக்கு கடைசியில் எல்லாவற்றுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல போகிறோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியில் நிலைத்து இருக்கின்றேன். என்னுடைய அநாதி ஸ்வரூபம் அழியாத ஸ்வரூபம் ஆத்மா. என் ஆத்மாவினுடைய ஆதி அநாதி. ஓம் சாந்தி. இப்போது மற்ற விஷயங்களில் இருந்து மனம் புத்தியை நீக்கி என்னுடைய ஆத்மஸ்தித்தில நிலைத்திருக்கின்றேன். நான் ஆத்மா ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியில் நிலைத்து இருக்கின்றேன். நான் அமைதி சொரூபமான ஆத்மா. என்னுடைய அநாதி சம்ஸ்காரம் அழியாத சம்ஸ்காரம் அமைதி. இந்த உடல் என்ற வேஷத்தை அணிந்து கொண்டு உலகமெனும் நாடக மேடையில் அநேக பிறவிகளாக நான் ஆத்மா நடித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உலக நாடகத்தின் முதல் இடை கடை ஆகிய 3 காலம் இப்போது முடிந்துவிட்டது. நாடகம் முடியப் போகின்றது. ஆத்மா நான் என்னுடைய உண்மையான வீட்டிற்கு, சொந்த வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும்.
மேலிருந்து வரும்போது நான் எப்படி வந்தேனோ அப்படியே திரும்பிச் செல்ல வேண்டும். என்னுடைய அநாதி ஸ்வபாவம், யாத சன்ஸ்காரம் சாந்தியாகும். என்னுடைய சுய தர்மம் சாந்தி. எவ்வளவு நேரம் விரும்புகின்றேனோ, எப்போது விரும்புகின்றேனோ அப்போது நான் ஆத்மா. என்னுடைய அமைதி ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க முடியும். நான் ஆத்மா, ராஜா. கர்ம இந்திரியங்களுக்கு எஜமானாக இருக்கின்றேன். பூர்வ மத்தியில் தெய்வீக நட்சத்திரமாக பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். சிறு ஒளி புள்ளியாகிய நான் ஆத்மா. கர்ம இந்திரியங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். கர்மேந்திரியங்களை வெற்றி அடைந்த கர்மேந்திரிய ஜீதாத்மா நான். இந்த சப்தமும் என்னை ஆக்கர்ஷிக்க முடியாது. மௌனமாக இருக்க விரும்பும் பொழுது இந்த வாயின் சப்தம் என்னை ஈர்க்கிறதா என்பதில் கவனம் கொடுக்கின்றேன். சிறிது நேரம் தனக்குள் ஆழத்தில் சென்று தன் கர்மேந்திரியங்கள் ஆக்கர்ஷிக்காமல் இருக்கிறதா என்று தன்னைத்தானே சோதித்து பாருங்கள். என்னை நானே பார்க்கின்றேன். எந்த கர்ம இந்திரியம்
தன் பக்கம் என்னை ஆக்கர்ஷிக்கின்றது. ஆத்மாவாகிய நான் அமைதியான சூழ்நிலையில் அமைதியாக இருப்பது பெரிய விஷயம் கிடையாது. நாலாபுறங்களிலும் குழப்பமான சூழ்நிலை. இயற்கையின் மூலமாக மாயையின் வீண் எண்ணங்களின் மூலமாக எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் நான் ஆத்மா ஒரு வினாடியில் ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றேன். அனைத்து குழப்பங்களிலும் ஆத்மஸ்திதியில் என்னால் அமைதியாக நிலைத்திருக்க முடியும். என் மனதை எங்கே நிலைநிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்தக்கூடிய சக்தி எனக்குள் இருக்கின்றது. நான் சரீரத்திற்கு எக்ஸசைஸ் செய்வது போல என் ஆத்மாவிற்கு இப்பொழுது ட்ரில் செய்கின்றேன். ஒரு வினாடியில் மனம் புத்தியை பரந்தாமத்திற்கு கொண்டு செல்கின்றேன். என்னுடைய மனத்திரையில் புத்தி என்ற தெய்வீக கண்கள் மூலமா பரந்தாமத்தில் சிவ் பாபாவுக்கு அருகில் இருப்பதை பார்க்கின்றேன். சர்வசக்திவான் சாந்தி கடல் பாபா சாந்தி கடலினுடைய சாந்தியின் அதிர்வலைகள் நாலா பக்கமும் நிறைந்து இருக்கின்றது.
அந்த அமைதியின் அதிர்வலைகளை எனக்குள் நான் கிரகித்து கொண்டிருக்கின்றேன். எனக்குள் நிறைத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஆத்மாவில் நிறைந்து அமைதியானது என்னை சுற்றிலும் நாலா பக்கமும் பரவுகின்றது. ஆழ்ந்த அமைதியை சிறிது நேரம் அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா பரந்தாமத்தில் இருந்து சூட்சும வதனத்திற்கு இறங்கி வருகின்றேன். சூட்சும உலகத்தில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் என்னுடைய சூட்சும சரீரம் என்ற ஆடையை அணிந்து கொள்கின்றேன். என்னை சுற்றிலும் ஒளி சூழ்ந்திருக்கின்றது. எனக்கு எதிரில் பாப் தாதாவை பார்க்கின்றேன். பாப் தாதாவினுடைய அன்பான திருஷ்டி என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றதை அனுபவம் செய்கின்றேன். பாபாவின் திருஷ்டி மூலமாக அனைத்து சக்திகளும் எனக்குள் நிறைந்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாபா குழப்பமான சூழ்நிலையில் அமைதியான மனநிலையில் இருப்பதற்கான சக்தியை நான் உங்களிடமிருந்து வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். திருஷ்டி மூலமாக
சக்தி எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறது. அசாந்தியான சூழ்நிலையில் சாந்தியாக இருப்பதற்கான சக்தி பாபாவிடம் இருந்து நான் எனக்குள் நிறைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது இந்த ஸ்தூல உலகத்திற்கு இறங்கி வருகின்றேன். என்னுடைய ஸ்தூல உடலில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் கமலாசனத்தில் வந்து அமர்கின்றேன். புருவ மத்தியில் ஆத்மா நான் பிரகாசமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். தேகம், தேக சம்பந்தங்கள் மனிதர்கள் மற்றும் வாயுமண்டலத்தின் பிரபாவத்தில் இருந்து விடுபட்டிருக்கும் ஆத்மா நான். கேட்டும் கேட்காத நிலையில் இருக்கும், பார்த்தும் பார்க்காத நிலையில் இருக்கும் சக்திசாலியான ஆத்மா நான். இந்த உலகத்தின் இந்த சூழ்நிலையும் என் ஆத்மாவை பாதிக்க முடியாது. நான் சூழ்நிலைக்கு வசமாகும் ஆத்மா அல்ல. வாயுமண்டலத்திற்கு வசமாகும் ஆத்மா அல்ல. வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய ஆத்மா. சர்வசக்திவான் பாபா குழந்தையாகிய என்னை மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக்கிவிட்டார். என்னை நானே அமைதி ஸ்வரூபத்தில் நிலைக்க செய்வதற்காக ஆன்மீக டில் செய்கின்றேன். இப்போது இயற்கையின் சீற்றம் வெளியில் சீறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றேன். அனுபவம் செய்கிறேன். என் கண் முன்னால் கடல் பொங்கி வந்து கொண்டிருக்கின்றது. சுனாமியின் பெரிய பெரிய அலைகள்.
பார்த்தும் பார்க்காத நிலையில் இருக்கும் ஆத்மா நான். ஒரு வினாடியில் என் மனம் புத்தியை பரந்தாமத்திற்கு கொண்டு செல்கின்றேன். பாபாவுக்கு முன்னால் இருக்கின்றேன். ஸ்வீட் சைலன்ஸ் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றேன். ஆத்ம உணர்வில், பாபா நினைவில் மூழ்கி பாபாவின் கிரணங்களை அனுபவம் செய்கின்றேன். கீழே வருகின்றேன். இப்பொழுது நம்மை சுற்றிலும் நாலா பக்கமும் வெள்ளம், தண்ணீருக்கு நடுவில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். என்னை நானே பார்க்கின்றேன். என்னுடைய புத்தியை, மனதை சப்தத்தை கடந்த உலகத்திற்கு கொண்டு செல்கின்றேன். என்னை சுற்றிலும் இருக்கும் தண்ணீர் தெரியவில்லை. என்னை சுற்றிலும் செம்பொன் சிவப்பு நிறமயமான ஒளிக்கதிர்கள். நாலா பக்கமும் அமைதியே அமைதி. நான் ஆத்மா. பாபாவின் நினைவு என்ற பாதுகாப்பு குடைநிலையில் கீழ் இருப்பதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என்னால் இந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும்.
அடுத்தது என்னை சுற்றிலும் 4 பக்கமும் அக்னி எரிந்து கொண்டிருக்கின்றது. நடுவில் நான் இருக்கின்றேன். நான் இயற்கையை வென்ற ஆத்மா, பிரகிருதி ஜீத். அக்னியின் வெப்பத்தை எல்லாம் கடந்து என்னுடைய புத்தியை பாபாவிடம் கொண்டு செல்கின்றேன். சிவ் பாபா என் இரட்சகர், பாதுகாக்கக்கூடியவர். அவருடைய குடை நிழலின் கீழ் பாதுகாப்பாக இருக்கின்றேன். இனிமையான அமைதியான ஸ்திதியில் நிலைத்து இருக்கின்றேன். நான்கு பக்கமும் விகாரங்கள் நிறைந்த சூழ்நிலை. விகாரிகளினுடைய அசுத்த எண்ணங்கள் என் முன்னால் தீய எண்ணங்களோடு நின்று கொண்டிருப்பவர்களை பார்க்கின்றேன். இந்த ஷரீர உணர்வை மறந்து ஆத்மா என்ற உணர்வில் நிலைத்திருக்கின்றேன். என்னையும் சிறு புள்ளியாக என் எதிரில் இருக்கும் சகோதர ஆத்மாக்களையும் புள்ளியாக பார்க்கின்றேன். சிவ் பாபாவோடு இணைந்த ரூபத்தில் தூய்மையினுடைய கிரணங்களை என் எதிரில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னிடமிருந்து தூய்மையினுடைய அதிர்வலைகள் நாலா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய
தீய எண்ணங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. பாபாவின் அன்பில் அவர்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள். நான் ஆத்மா, மகா வீராத்மா. இயற்கையோ மாயாவோ என்னை அசைக்க முடியாது. வீட்டிற்கு வெளியே குண்டுகள் விழும் சப்தத்தை கேட்கின்றேன். ஐயோ என்ற கதறல் சப்தம், அழுகையின் கூக்குரல், மரண ஓலங்கள் என் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் ஒரு வினாடியில் சப்தத்தை கடந்து பாபாவிடம் பறந்து செல்கின்றேன். அன்பான பாபாவோடு இணைந்து துக்கத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் சகோதர ஆத்மாக்களுக்கு அமைதி சக்தியினுடைய அலைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா என்னுடைய இனிமையான அமைதி நிலையில் நிலைத்து இருக்கின்றேன். சுகத்தினுடைய கிரணங்களை, சக்தியின் கிரணங்களை நாலா பக்கமும் பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். குழப்பமான மனநிலையில் என் மனதிலிருந்து வரும் வீண் எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். ஒரு வினாடியில் அசரீரி ஆகுகின்றேன். நான் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினம். விசேஷமான ஆத்மா நான். பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
விசேஷ ரத்தினம் நான். என் விசேஷ தன்மைகளை பாபாவின் சேவையில் ஈடுபடுத்துகின்றேன். நான் மகான் ஆத்மா. மகான காரியம் செய்வதற்கான சக்திகள் நிறைந்த ஆத்மா நான். ஆத்மாவாகிய நான் எங்கு இருக்கின்றேனோ அந்த இடத்திற்கு மட்டும் சேவை செய்யக்கூடியவன் அல்ல, முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய விஸ்வ கல்யாண்காரி ஆத்மா. அனுபவம் செய்கின்றேன். என் ஆத்மாவிலிருந்து அமைதி, சக்தி, பவித்ரதாவினுடைய அலைகள் நாலா பக்கங்களிலும் பரவிக்கொண்டிருக்கின்றது. நான் இருக்கும் இந்த பகுதியில் சுற்றிலும் பரவுகின்றது. இந்த ஊர் முழுவதும் அலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனுபவம் செய்கின்றேன். அமைதி, சக்தி, தூய்மையின் அதிர்வலைகள் என்னிடமிருந்து வெளிப்பட்டு உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா, ஆத்மீக ரோஜா. ஞானத்தின் நறுமணம், யோகத்தின் நறுமணம், தெய்வீக குணங்களின் தாரணையின் நறுமணம், சேவையின் நறுமணம் வீசுகின்ற மலர்ந்த ரோஜா நான். என்னை பாபா ஷோகேஸில் வைத்திருக்கின்றார். வாடா மலர் நான். பகவானுடைய தோட்டத்தில் நறுமணம் வீசும் மலராக இருப்பதே ஆன்மீக ரோஜாவாக அழகாக மலர்ந்து இருப்பதை பார்த்து அதை நினைக்க நினைக்க ஆனந்த போதையில் நான் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆஹா பாபா, ஆஹா பாபா என்று என் மனம் மகிழ்ச்சியில் பாடுகின்றது. தோட்டத்தில்
பாப் தாதாவும் நின்று கொண்டிருக்கின்றார். நான் பாடும் பாடலை கேட்டு ஆஹா என்னுடைய ஆன்மீக ரோஜா ஆஹா என்று பாபாவும் பாடுகின்றார். என்ன ஒரு ஆனந்தம், இவ்வளோ மகிழ்ச்சி. நான் ஆத்மா எல்லையற்ற மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கின்றேன். பாபாவுக்கு மனதார நன்றி சொல்கின்றேன். அப்பா, கோடியில் ஒருவராக என்னை நீங்கள் தேர்ந்து எடுத்து உங்கள் பிரியமான குழந்தையாக என்னை ஆக்கிக் கொண்டீர்கள். நன்றி பாபா, நன்றி. என்னை தினந்தோறும் சீராட்டி பாராட்டி பாலனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி நன்றி சொல்வேன் பாபா.
ஓம் சாந்தி.